ஹலோ கைஸ், பாய்ஸ் சீசன் 5 கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும். இதை பற்றி கொஞ்ச நாளாக பேசாமலே இருந்துட்டேன். ஸோ பார்க்க தான் எனக்கு இதை பற்றி பேசியாகணும், இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ ஃபினாலே நெருங்கிடுச்சு. லாஸ்ட் எபிசோடு 8க்காக தான் வெயிட்டிங். ஆனால் அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, இருக்கிறதுலே ஒஸ்ட் எபிசோடு இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க கொடுத்த எபிசோட்லாம் பார்க்கும்போது இருக்கிற சீசன்லேயே இதுதான் ஒஸ்ட்டுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக புச்சர் அப்புறம் சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டர் இவங்க 3 பேரோட சீக்வன்ஸ் கண்டி இந்த சீசனில் அதிகமாக இல்லைன்னா இந்த சீசனுங்கிறது ரொம்பவே மொக்கையான சீசனாக தான் இருந்திருக்கும். ஸோ இவங்களோட சீக்வன்ஸ், இவங்களோட சின்ன சின்ன சண்டைகள்லாம், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து தான் இந்த சீசனை சீசன் 4ஓட கொஞ்சம் பெட்டராக காமிக்கிறதே தவிர இந்த சீசனுங்கிறது இருக்கிறதுலே ஒஸ்டான சீசன் தான். ஒத்துக்கிட்ட மனசுலனாலும் அதான் உண்மை. ஃபேன்ஸோட பெரிய எதிர்பார்ப்பை மொத்தமாக உடச்சி நாசமாக இந்த சீசன் தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருந்தது. அப்போவே ஃபினாலேக்கு பயங்கர ஹைப்போடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த சீரிஸ் இப்போ பார்க்கறது எப்படி இருக்குன்னா, அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்கிறதுல இந்த வருஷத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை விட இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய டிசப்பாயிண்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்க ஸ்டோரியை மாற்றிட்டாங்க. ஸ்டோரியை மாற்றதும் சரி, ஆனால் அது கொடுக்குற விதம் இவங்களுக்கே தெரியாமல் மாற்றி வேறு ஸ்டோரியெல்லாம் போயிட்டு கடைசியில் அது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏதோ ஒன்று போனால் போதும் இந்த சீரீஸை முடிக்கணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சீசனுங்கிறது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. முக்கியமாக எபிசோடு 8ங்கிறது நார்மல் மற்ற எபிசோடு மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 90 மினிட்ஸ் இருக்க மாதிரி தான் எபிசோடை கொடுக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் அது மொத்தமாக கட் பண்ணிவிட்டு 90 மினிட்ஸ்லாம் வேணாம், நார்மலாக 65 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம், ஏன்னா அப்படி கொடுத்தா இது ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நார்மல் 1 hour எபிசோடாகவே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு ரைட்டிங் போட்டிருக்காங்க, இந்த ஃபினாலுங்கிறது எவ்வளோ ஒஸ்ட்டாக முடிய போகுதுன்ட்டு. ரெண்டாவது, ஜென்வி சீசன் 3 கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம், இது முன்னாடியே அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கான காரணமும் இதே தான். இந்த பாய்ஸ் சீரீஸுங்கிறது இதுக்கு மேலே எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவங்களே கேன்சல் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக சீசன் 3 அந்த டைமில் இதை இன்னும் பெருசாக்கணும், இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ் இன்னும் நிறைய சீரீஸ் அப்புறம் அனிமேஷன்லாம் கொடுத்து நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது ஓகேவாக தான் போயிட்டு இருந்தது, எதுவுமே ஒஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் போல. ஆனால் இவங்க ஃபினாலேவே ரொம்ப ஒஸ்ட்டாக ஏற்று அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஜென்வி சீசன் 3 கேன்சல் பண்ணது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கான காரணம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடு 8 ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கான காரணமும் ஜென்வி தான். ஆக்சுவலாக இதை நான் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன், எனக்கு இந்த ஜென்வி மேலேயும் இப்போ இந்த சீசன் ஃபினாலே மேலேயும் சின்ன ஒரு குமுறல்கள் இல்லை பெரிய வன்மமே இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக கக்கின்னு தான் நான் இப்போது இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மரி, இந்த கேரக்டர் தான் எனக்கு இருக்கிறதுலே இரிட்டேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஜென்வி எனக்கு பிடிக்கும் தான். சீசன் 1ம் சரி 2ம் சரி உண்மையிலே நல்ல சீரீஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மரி கேரக்டரை ரொம்ப ஓப்போட மாற்றினது மட்டும் இல்லாமல் பாய்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு அடித்தளம் போட்டாங்க. அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சுது. ஜென்வி என்ன தான் நல்ல சீரீஸாக இருந்தாலும் அது ஸ்பின் ஆஃப் தான். ஸ்பின் ஆஃப்னா நீ ஓரமாக இருக்கணும், நீ தனியாக இதுக்கான ஒரு அடித்தளம் லீடப் பண்ணால் போடலாமே தவிர இந்த ஸ்டோரிக்குள்ளே வரக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், நான் மிகப்பெரிய ஃபேனுங்க பாய் சீரீஸோட. நான் இது சொல்லக்கூடாது தான் இருந்தேன், இது வேற ஒரு வீடியோவில் சொல்லலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் சீரீஸ் பாய்ஸ் தான் இருக்கிறதுலே. 2019லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 7 வருஷமாக இதோட எண்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனைக்கும் இதோட எண்டிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், என்ன நடக்கும் ஃபினாலே எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு 2 ஸ்பின்னாக எடுத்துகிட்டு அதை பாய்ஸ் கூட சேர்க்குறதெல்லாம் எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை, சுத்தமாக பிடிக்கல. இதில் என்ன இருக்குது, சைட் ஸ்டோரி எடுத்துகிட்டு சின்னதாக ஹிண்ட் கொடுத்து சேர்க்குறது அதெல்லாம் ஓகே தானே சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் தான் ஓகே. இப்போது சீசன் 2ல் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, மரியை ஓவப்போட மாற்றி ஹோம்லேண்டருக்கு ஈக்குவலான இவ தான், அந்தளவுக்கு பவர் இருக்குது, அவனை கொள்ளனா இவ தான் இருக்கிறதுல ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது எப்படி இவங்க சொன்னாங்க, அதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளோ நாளாக ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்து திடீர்னு சைடில் ஸ்பின் ஆஃப்லேருந்து ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு ஓவப்போட மாற்றி அந்த கேரக்டரை வச்சு ஹோம்லேண்டில் போட்டு தன்ற மாதிரி எடுத்துகிட்டு போனால் அது எப்படி இருக்கும்? இந்த எபிசோடு 8ல் கண்டி அது நடந்ததுன்னா
இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு எபிசோட் இதுதான். ஒஸ்ட்டு சீசனும் இதுதான். மொத்த சீரீஸுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒஸ்ட்டு ரைட்டிங் வேறு எதுலேயுமே அமையாது. ஸோ அதனாலேயே நான் இந்த சீசனையும் சரி ஜென்வியும் வெறுக்கிறேன். நான் ஜென்வியை வெறுக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே மரி தான். மரியை வந்து ரொம்ப ஓப்போட எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதை வச்சு அந்த பொண்ணை வச்சே ஹோம்லேண்டரை கொள்றதுங்கிறது சுத்தமாக அது வேலைக்கு ஆகாதுங்க. யாருக்குமே பிடிக்காது அப்படி பண்ணால். ஏன்னா எந்த விஷயத்த வேணால் மாற்றலாம், ஆனால் ஹோம்லேண்டர் டெத்தை மட்டும் மாற்றவே முடியாது. அதை வந்து எழுதி வச்சது ஹோம்லேண்டர் டெத்து வந்து ஒருத்தர் கையில் தான் நடக்கும். அது புச்சர் கிட்ட மட்டும்தான் நடக்கும். அதை வேறு எப்படி சொன்னாலும் அது இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ரைட்டிங்காக தான் இருக்கும். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவங்க காமிக்கில் இருக்க மாதிரியே எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி தான், வேறு ஸ்டோரிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதையாவது உருப்படியாக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எதையோ ஆரம்பித்து எதுக்கோ போயிட்டு கடைசியில் எப்படியாவது இந்த சீரீஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. அது சுத்தமாக செட் ஆகலை. இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக இந்த வைரஸ் விஷயம் ஜென்வி சீசன் 1ல் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தொடர்ந்தது. சீசன் 4ல் அதை பற்றி கண்டுக்கல. ஜென்வி சீசன் 2லேயும் அதை பற்றி பேசலை. இந்த சீசன் ஃபினாலேயில் தான் அதை பற்றி ஆரம்பித்தாங்க. திரும்ப அதை ஆரம்பித்து கொஞ்சம் எபிசோடு அதை வச்சே எடுத்துகிட்டு போயிட்டு அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அப்போ ஜென்வி எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன தான் ரீசன் புரியல. ஆக்சுவலாக அந்த வைரஸ் வந்து வேஸ்ட் இல்லை. இப்போ எபிசோடு 8ல் வந்து அதை வச்சு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நான் ஸ்பாய்லரில் சொல்கிறேன். ஸோ ஸ்பாய்லர் என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக எபிசோடு 8ஓட ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் லீக் ஆகிடுச்சு. எபிசோடு 8ல் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லீக் வந்து நடந்திருக்கு. இது வந்து எல்லாருக்குமே நம்புகிறாங்க. எல்லாருமே இதுதான் நடக்கும், இதுதான் அஃபிஷியலான விஷயமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்பவே கிளீஷேவாக தான் இருக்குது. ஸோ ஸ்பாய்லர் வேணான்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்கிப் பண்ணுறங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மொத்த பேரும் இதுதான் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில பாயிண்ட்டு தான், அது என்னென்னு மொத்தமாக சொல்கிறேன். ஸோ ஸ்பாய்லர் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த எபிசோட் 8 ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் டீப்ஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாய்லரே அதுதான். இந்த எபிசோடு ஆரம்பத்தில் டீப்ஸ் ஆக போகிறான். ஆனால் எப்படி, ஏன், எதனாலலாம் சொல்லலை. மேபி இதுக்கு முன்னாடி போன எபிசோட்லேயே கூட சொல்லியிருப்பாங்கள்ல, 7 கடலில் எங்கே காலை வச்சாலும் நீ காலிடா அப்படின்ட்டு. ஒருவேளை அதனால் கூட செத்துருக்கலாம். அப்படி இல்லைனா ஹோம்லேண்டரே கூட கில் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க. எபிசோட் 7லேயே செத்துருவான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அவசியமே இல்லை. ஸோ எப்படியோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீப்ஸ் ஆக போகிறான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் சோல்ஜர் பாயை காமிக்க போகிறாங்க. ஆனால் அவரை வந்து வெளியே கோமாலேருந்து வெளியே வந்துட்டாரா இல்லை சும்மா பெட்டிக்குள்ளேயே வச்சு காமிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த எபிசோடு 8ல் சோல்ஜர் பாயை யூஸ் பண்ணவே போகிறது இல்லையா, அவர் அப்பேர் ஆக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட சீசன் 3 மாதிரி எதிர்பார்த்தது வேஸ்ட்டு. ஆனால் அதுக்காக சோல்ஜர் பாயை அப்படியெல்லாம் விட்டுற போகிறது இல்லையா. சோல்ஜர் பாயோட ஃபியூச்சரை வாட் ரைசிங் ஒரு ஸ்பின் ஆஃப் வருது இல்லை, அதில் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஹியூகி வந்து காம்பவுண்ட் வியை அவனோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூகி சூப்பாக மாற போகிறான். அதுக்காக காம்பவுண்ட் வியை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். என்ன மாதிரி சூப்லாம் சொல்ல, ஆனால் ஹியூகி இந்த எபிசோடில் சூப்பாக மாற போகிறான். அதுக்கு அடுத்தது ஹோம்லேண்டர் ஃபுல் ரேஜுக்கு போயிட்டு இருக்கிற நிறைய இன்னசென்ட் பீப்புள்ஸ்லாம் கில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புச்சர் முழு கோவத்தோட ஒயிட் ஹவுஸ் நோக்கி போயிட்டு ஹோம்லேண்டர் கிட்ட சண்டைக்கு போகிறாரு. போன எபிசோட எண்ட்லேயே கூட ஃப்ரெண்ட்ஸி வேறு கொண்டு இருப்பான். அந்த ஒரு கோவத்தில் புச்சர் வந்து இதுக்கு மேலே வழியே இல்லை, நானே இறங்கி சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் கிட்ட சண்டைக்கு போயிருக்கார் போல். அந்த இடத்துல ஹோம்லேண்டர் வர்சஸ் புச்சருங்கிறது நடக்குது. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து ஹோம்லேண்டர் புச்சரை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவருக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனோட ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் புச்சர் வந்து பவர்ஃபுல்லான சூப்பாக இருந்தாலும் ஹோம்லேண்டர் அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் இருக்கிறதுலே ஹோம்லேண்டர் தான் ஓப்போடான ஆள் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே 2 பேருக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடந்து புச்சரால் ஹோம்லேண்டரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதுதான் நடக்குது. புச்சரால் ஹோம்லேண்டரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஹோம்லேண்டர் புச்சரை கொல்ற அளவுக்குலாம் போகிறாரு. ஆனால் எப்படியோ புச்சர் வந்து காப்பாற்ற போகிறாரு கிமிக்கோ அப்புறம் ரயனால். அதுக்கப்புறம் கிமிக்கோ வந்து அவளோட எக்ஸ்ப்ளோஷனை வெளிப்படுத்துகிறா. போன எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க கிமிக்கோவை வந்து சோல்ஜர் பாய் மாதிரி மாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபைனலாக சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கிமிக்கோ அவளோட மொத்த எக்ஸ்ப்ளோஷனையும் ஹோம்லேண்டர் மேலே யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஹோம்லேண்டரோட
பவர் போல் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஹோம்லேண்டரோட V1 அந்த சீரமை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. V1 பவர் மட்டும்தான் ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து போயிருக்கு. இது வந்து சோல்ஜர் பாய் கிட்ட இருக்கிற அளவுக்கு கிமிக்கோ கிட்ட இருக்கிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே இந்த இடத்துல வந்து ஹோம்லேண்டர் இதுக்கு முன்னால் இருந்த அதே ஹோம்லேண்டராக தான் இருக்கான். அவனுக்குள்ளே இருந்த அந்த V1ஓட சீரம் மட்டும் போயிடுச்சு. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. V1 வந்து ரொம்ப ஓவர்பவர்டுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக வயசாகாமல் தடுக்குது. அதே மாதிரி வைரஸ்க்கு இம்யூனாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல V1 இருக்கிறதுனால அந்த மற்ற சூப்லாம் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்க பவர் தான் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு காமிக்குது. அந்த வகையில் இந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கிறதுலே ஹோம்லேண்டர் தான் பவர்ஃபுல். இப்போ அவனுக்குள்ளே இருக்க அந்த V1 இல்லைனாலும் அதே ஹோம்லேண்டராக பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. கிமிக்கோ அந்த எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட வைரஸ் இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. அவகிட்ட இருக்க வைரஸை திடீர்னு சர்ப்ரைஸாக காமிக்கிறாங்க. ஸோ அந்த வைரஸ் மூலிமா ஹோம்லேண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு அந்த இடத்துல சாகுறான். அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் வைரஸ்னால இந்த இடத்துல ஹோம்லேண்டர் சாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புச்சர் வந்து அவர்கிட்ட இருக்க வைரஸை இந்த உலகம் மொத்தம் ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற எல்லா சூப்பையும் சாகணும்னு சொல்லிட்டு அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் ஹியூகி அந்த இடத்துல புச்சரை கொன்று அதை தடுக்கிறாரு. அந்த டைமில் தான் அப்போ கரெக்டாக புச்சர் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி எதுக்காக இப்படி பண்ணங்கிறத ரிவீல் பண்ணுறாரு. ஸோ பேச்சாளரில் சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணி. ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு காமிக்கில் இருக்கிறத ஓரளவுக்கு லைட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல புச்சருக்கு வந்து எல்லாரையும் கொல்லணும்னு இல்லை, அப்படி கொல்லணும்னு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் ஹியூகி கையாலே செத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால அப்படி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் நினச்ச மாதிரியே ஹியூகி புச்சரை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் சில மாதங்கள்லாம் கழித்து ஆனி ஸ்டார்லைட்டும் ஹியூகியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரயனை வந்து அவங்களோட பையனாக அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டான் எக்கர் வந்து திரும்ப அவரோட ஒர்க்குக்கு போயிட்டுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமான எண்டிங்லாம் இல்லை, ரொம்பவே நார்மலான க்ளீஷேவான எண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதே எண்டிங்கை அப்படியே எந்த ஒரு டிஸ்டன்ட்டானும் இல்லாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ இதை தான் சொல்கிறேன், இந்த பாய் சீசன் 5ல் பெருசாக ரைட்டிங்கே போடல அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் மரியை எங்கேயுமே சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக போன சீசனோட எண்டிங்கில் மரியோட ஹெல்ப்பை தேடி போயிருப்பாங்க. ஆனால் இதில் எந்த விதத்துலேயும் அவள் என்ன ஹெல்ப் பண்ணுறா, அவள் இதில் இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாத வரைக்கும் நல்ல விஷயந்தான். ஆனால் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது எப்படியோ எபிசோட் 8 வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் இதை பற்றி இன்னும் டீப்பாகவே டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. என்னோட மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.